வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு புது கான்செப்ட், அதாவது மினிமலிசம்னா என்ன அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் மினிமலிசம்னா வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மினிமலிசம்னா வந்துட்டு ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 2 சட்டை பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சைக்கிளில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இதுதான் மினிமலிசம், எதுவுமே இல்லாமல் வாழ்கிறது தான் மினிமலிசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. மினிமலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம லைஃப்பை ஒரு பர்பஸோடு வாழ்கிறது, தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நம்ம லைஃப்பை பர்பஸ்ஃபுல்லாக வாழ்கிறது தான் அது மினிமலிசம். அதாவது நிறைய இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப்பை ஃபோக்கஸ்டோடு வாழ்றது. ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு புக்கை படிக்க போகிறீங்க. அந்த புக்கை படிக்க போகும்போது உங்கள் டெஸ்கில் உட்காடுறீங்க. உங்கள் டெஸ்கில் பென் ஸ்டாண்ட் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, அந்த புக் ஓப்பனாக இருக்குது, இந்த புக் ஓப்பனாக இருக்குது, அதில் உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் வச்சிருக்க புக்கில் மட்டும் இருக்குமா, இல்லை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துலையும் இருக்குமா? சரி, இதில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும், மைண்டில் இருக்க அந்த லோடு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் கடைசியில் ப்ரொடக்டிவாக படிச்சிருப்பீங்களா அந்த புக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான். இதே விஷயத்தை இந்த புக்கை சுற்றி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த டெஸ்க் இருக்குது, இந்த புக்கு மட்டும் இருக்குது, ஒரு லைட் வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் எவ்வளோ ப்ரொடக்டிவாக எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அதை படிக்கும்போது இதே இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக அது வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதுக்கு பேர் தான் நம்ம மினிமலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கான்செப்டை இன்னும் வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமலிஸ்ட்னால ஒரு பென்ஸ் காரை வாங்கிட்டு இருக்கலாம். மினிமலிஸ்ட்னா வந்துட்டு ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் இது எனக்கு இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வாழலாம். ஸோ ஒரு பென்ஸ் கார் வேணா வாங்கிக்கலாம், அவங்க வீடு வேணா வாங்கிக்கலாம், பட் அவங்களுக்கு என்ன அவங்க லைஃப்ல தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப் லீட் பண்றது. இது ஏன் இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா தேவைகள் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தேவைகள்லாம் என்ன சொல்கிறதுனா, லைஃப் டைமில் நம்ம என்ஜாய் பண்ணுறதை விட அதிகமாக ரொம்ப அபண்டண்ட்டாக நிறைய விஷயத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மெட்டீரியலுக்காக அவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்து வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா? நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்ந்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அவங்களுடைய பயத்துக்காக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஏதோ நம்ம வந்து இழந்துருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே சேர்த்து மட்டும் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் நம்ம முன்னோர்கள் கூட நிறைய பேர் எடுத்து பாருங்கள், சேர்த்து மட்டும் தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாழ்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முன்னாடி நம்ம பிரெயின் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகுது. இதே ஒரு மனுஷன் வந்துட்டு நமக்கு என்ன தேவை, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு என்ன தேவை, அதுக்காக ஒர்க் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு நம்மளோட தேவைகளை குறைக்கிறது. இப்போ நீங்கள் தேவையில்லாமல் நிறைய பொருள் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட தேவைகள் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ உங்கள் தேவைகள் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, உங்களோட ஃபினான்ஷியல் பர்டனும் கம்மியாகும், அதுவும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு மினிமலிஸ்ட் ஐடியா தான். ஸோ மினிமலிஸ்ட் ஐடியான்றது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் மற்றவங்க பார்க்குறாங்க என்ன, அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், இவ்வளோ காஸ்ட்லியான ஷர்ட் எடுத்து போடணும், இவ்வளோ காஸ்ட்லியான பேண்ட் எடுத்து போடணும், பெல்ட்லாம் இந்த பெல்ட் தான் எடுத்து போடணும், ஏன்னா மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு வாழ்றதை விட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வேல்யூ பண்ணி அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த சேம் டைம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டைமை நிறைய மிச்சப்படுத்துறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோனில் வந்து தேவையில்லாமல் நிறைய ஆப் வச்சிருப்பாங்க. அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. அத்தனை நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்குன்னு அவங்களுக்கும் புரியாது. அந்த ஆப் எனக்கு 10 வருஷம் முன்னாடி எடுத்து வச்சிருந்த ஆப்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஆப்பெல்லாம் ஃபஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை தூக்கி போடு. ஏன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் பிரெயினில் வந்துட்டு ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது எல்லா லைஃப்பில் இருக்க எல்லா விஷயத்துலையும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில நிறைய பொருள் வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த வாங்கி வச்சிருக்க பொருள் மேலே உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்ல அது தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. பட் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவீங்களா, யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னா அது ஏன் அங்கே இருக்குது, அது உங்களுடைய அட்டென்ஷன் எடுக்கும், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கெல்லாம் உங்களோட எனர்ஜி வந்து அதை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்து அது தேவையா தேவையில்லைன்னு டிசைட் பண்ணணும். அட் சேம் டைம் ஒரு புது விஷயம், ஒரு ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் மினிமலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இம்பல்சிவாக போய் டக்குனு இந்த பொருள் வேணும் அப்படின்னு போய் வாங்குறது மினிமலிசம் கிடையாது. அது கண்டிப்பாக வேணும், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்னா அதை வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி தேவையான ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நீட்டாக வச்சுக்கிட்டு சிம்பிளாக லைஃப்பை சந்தோஷமாக ரொம்ப ரிச்சாக வாழ்றதுக்கு பேர் தான் மினிமலிசம்.